ஹை கைஸ், நம்ம இந்த இடையில பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 30ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஆங்கிரி லைன் டெக்னிக்கை யூஸ் பண்ண யுன்செயின் திரும்பி நின்னபடியே ஒத்த கையிலே நம்ம ஹீரோ அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறான். அவரு செமையா டேமேஜ் ஆயிடுறாரு. வாயிலிருந்து அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிச்சிருது. நான் வெறும் என்னோட 10% பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஓடிடுறியா? யாஞ்சிய ஒன்னும் சாகல, இன்னும் 2 அட்டாக் தானே என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பவும் அவர் முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறாரு. அங்க நின்னபடியே அப்படியே மெடிடேஷன் வழியா கிராண்ட் மாஸ்டர் இவனை சமாளிக்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இவனெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது தம்பி, அவன் பவர்ஸுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். நான் என் ரூலரையும் எசன்ஸ் ஃப்ளேமையும் கூட யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா நான் யாருங்கிறத இவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப பேசிட்டு இருக்க, உன் ரூலரும் எசன்ஸ் ஃப்ளேமையும் யூஸ் பண்ணா கூட உன்னால அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, சரி உங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா விடுங்க, அப்பாவி மக்கள் சாகத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது, நானே ஏதாவது பண்ணிக்கிறேன். சரி இரு, நான் என்னோட குய் பவர்ஸை உன் உடம்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதை வச்சு உன்னால ஒரு அட்டாக்கை சமாளிக்க முடியும். 3வது மூக்கு நீ தான் ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வந்துடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரியே அவரோட மொத்த குய் எனர்ஜியும் அப்படியே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண, அவர் அப்படியே சம பவர்ஃபுல்லா 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை யூஸ் பண்ணி யுன்செனை அட்டாக் பண்றாரு. 2 பேருமே அப்படியே பின்னாடி பறந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட நிலைமை இப்போ இன்னமும் மோசமாயிடுது. அவரால் இதை நம்பவே முடியல. டேய் யாரா இது, எந்த கிராண்ட் மாஸ்டர் மறைஞ்சிருந்து என்கிட்ட ட்ரிக் ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஜியோயான் ஓரளவு ஸ்டடி ஆயிட்டு அவரோட 3வது மூவா சோலாலோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா யுன்செயின் அதையே சமாளிச்சு அப்படியே ஒரு கழுத்துல கோடு போட்டுறான். அவர் அப்பவும் அப்படியே அவனை எதிர்த்து நிக்கிறாரு. சோலால் டெக்னிக்குமா, உண்மையிலேயே யாரு தாண்டா நீ அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கழுத்துல ரத்தம் வலிய உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட் மொத்தமும் டேமேஜ் ஆன நிலைமையில, ஒண்ணுமா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவனை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க, யுன்செயினே அவரை பார்த்து பயந்து போயிடறான். டக்குன்னு ஒரு கயிறு எடுத்து அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போக, நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அவர் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அவரு கண்ணுலாம் இப்ப வேற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நான் என்னோட குய் எனர்ஜியை ஃபோர்ஸ் பண்ணி நானே என் கண்ணை ரெட் ஆக்கிக்கிட்டேன். அதை பார்த்துட்டு தான் அவன் பயந்து ஓடிட்டான். அவரு நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கொஞ்சம் ஹீல் பண்றியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஜியோ சுனரும் உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ போதுமான பவர்ஸ் கிடைச்ச உடனே திரும்பவும் அப்படியே ரிங்குள்ள போயிடுறாரு. நம்ம கிராண்ட் மாஸ்டர், ஒரு வழியா நீ கண் முழிச்சிட்டியா? உன் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த வென்ஸுமே டேமேஜ் ஆயிடுச்சு. யுன்செனே என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான். வெளியே போய் நான் அதை பத்தி சொன்னா யாருமே இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு வகையில அவன் உனக்கு நல்லதான் பண்ணிருக்கான். ஃபிளேம் சீக்ரெட் மெத்தடோட 2வது ஃபார்மை உனக்குள்ள அனுப்பணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மொத்தத்தையும் நம்ம அழிக்கணும். ஆனா யுன்செனே நமக்காக அதை பண்ணி கொடுத்துட்டான். நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோவும் வேலையை ஆரம்பிக்க சொல்லிடுறாரு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே அடுப்பாக்கி அவருக்குள்ள நெருப்பை இறக்க ஆரம்பிக்க, நம்ம ஜியோயான் உடம்புல இருந்த வெயின்ஸ் எல்லாம் இப்ப திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அவர் அப்படியே வழியில கதற ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட, ஊட்டங் அசோசியேஷன்ல இருந்து சில மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கிளானுக்கு வந்து மெடிசன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கடையில வழக்கத்துக்கு மாறா கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அப்பாக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ட்ரேட் முடிச்சுட்டு யான்சியோ வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு வர, அவர் அப்படியே அவசரமா வந்து அவர் அப்படியே வரவேற்கிறாரு. நம்ம ஜியோயானும் ஜியோ சூனரும் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா சப்ளைஸ் எல்லாத்தையும் நம்ம நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா அதை செலிப்ரேட் பண்ற விதமா அவரை ஸ்பெஷலா லஞ்சுக்கு இன்வைட் பண்றாரு. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீனியர் வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, அவருக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. நீங்க இவனை சீனியர்னு கூப்பிடுறீங்களா? இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவர்கிட்ட 3rd லெவல் அல்கெமிஸ்ட் ரோப் இருக்கு, அவர் கிரேடுக்கான மரியாதையை நாங்க கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவரு சார்பா அசோசியேஷனை சேர்ந்த எல்லாரையும் லஞ்சுக்கு இன்வைட் பண்ண, இப்ப விருந்தெல்லாம் தடபடலாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு எல்டர் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் ஜியாலி ஃபேமிலி தான் முக்கியமான காரணம். நீங்க அவங்களோட சப்ளைஸை கட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அசோசியேஷனை சேர்ந்தவரு எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு. எல்டருக்கு டக்குனு டென்ஷன் ஆயிடுது. நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு மோசமான டீலா தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அதுக்கு இல்ல, உங்க ஃபேமிலில இருந்து நிறைய வாட்டி குட்ஸ் திருட்டு போயிடுச்சு, அதனால
அதனாலதான் வேற வழி இல்லாம உங்க சப்ளைஸை கட் பண்றதா நாங்க முடிவு பண்ணோம். ஆனா ஜியாலி ஃபேமிலில அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றதை கேட்டு நாங்க அவங்க சப்ளைஸை கட் பண்ணாலும் இந்த வாட்டி யான்ஜியோ ஹெல்ப்பால குட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதே மாதிரி எல்லா வாட்டியும் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, இதுக்கு பின்னாடி இந்த எத்தனை பேரோட ஃபைட் குய யான்ஜியோ அழிச்சிருக்காரு, உங்களுக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உங்க ட்ரூப் மூலியமா நான் கேள்விப்பட்டேன், யூன்சென் கிட்ட இருந்து 3 அட்டாக் வாங்கியும் இவர் ஏதோ அதிர்ஷ்டவசமா இந்த வாட்டி தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரியே எல்லா வாட்டியும் நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாதுல அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாருமே அப்படியே சாக்காயிடுறாங்க. என்னது நிஜமாவே க்ளோன் மிஸ்டர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா, யூன்சென் உங்களை உண்மையிலேயே அட்டாக் பண்ணாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இல்ல அவங்க சோல்ஜர்ஸ் தான் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, அவங்களை அட்டாக் பண்ணதுனால யூன்சென் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அட்டாக் பண்ண வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் தாங்க, இதுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரேடியா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறான் அப்படின்னு அவர் சொல்ல, அசோசியேஷனை சேர்ந்த ஒருத்தர் சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்றாரு. அதை நீங்களே வச்சுக்கோங்க, வேலையை முடிச்சுட்டு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அன்னைக்கு நைட் ஜியோயானும் அவர் அப்பாவும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நாளைக்கு நான் திரும்பவும் வூல்ஃபெட் சோல்ஜர்ஸை பார்க்க போலான் இருக்கேன், அவங்க வேற எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்பா ஜியோயான் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நம்ம பிரச்சனைய உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன், நிலைமை கை மீறி போகும்போது நான் மெடிக்கல் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிடலாம் இருந்தான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்றதா, நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணா மட்டும் அவங்க நம்மள நிம்மதியா விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவங்க அடுத்ததா நம்ம கிட்ட தான் வருவாங்க, ஒரு நாள் கத்தி நம்ம கழுத்துக்கும் வரும், அதுக்கு முன்னாடி நம்ம தான் நம்ம இடத்த காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கிளானை டேக் ஓவர் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு பொறுப்பு வந்துட்டுன்னு நினைக்கிறான், ஸ்டடீஸை முடிச்ச உடனே உனக்கு முதல் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். என்ன சொல்றீங்க, நான் இதை பத்தி எதுவுமே யோசிக்கலன்னா இனிமே யோசி, ஜியோ சுனர் ரொம்பவே நல்ல பொண்ணு, உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா நிக்கிறா, உன்னை எங்கேயுமே விட்டு கொடுத்தும் பேச மாட்டா, உனக்கு சரின்னா சொல்லு, நான் உங்க ஐலாண்டுக்கு போய் உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறேன். அப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டரா தான் பழகிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, நீ அவளை சிஸ்டரா பார்க்கலாம், ஆனா அவ உன்னை எப்படி பாக்குறா, நீங்க ரொம்ப குடிச்சிட்டீங்கப்பா, நீங்க போய் படுங்க, இதெல்லாம் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா, நில்றா, உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா சரி பரவாயில்ல விடு, காலேஜ்ல அவ வேற யார் கூட எல்லாம் க்ளோஸா பழகுனாங்கிறத சொல்லு, நான் அவளுக்கு மாஸ்டர் மட்டும் இல்ல அப்பவும் கூட அவ விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன், அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லு, நான் அவங்கள பத்தி விசாரிக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே நெலிஞ்சுக்கிட்டே க்ளோஸ் ஆனா அவ என் கூட தான் க்ளோஸா இருப்பா, ஓ ஹூஜியா ஹான் அவங்க கூட தான் அவ க்ளோஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஹானா நல்ல பையனா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ யான்ஜியோவா வூல்ஃப் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக, அந்த கேங்கோட ஹெட் படுத்த படுக்கையா இருந்த அவன் தம்பிய பக்கத்திலே உட்காந்து அப்படியே கவனிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜியோயான் போன வயதுக்கு அவன் வாயில ஒரு பில்ஸை போட்டு விட்டுறாரு. என்னடா இது, என் தம்பியை என்னடா பண்ண, அது அவனோட டேமேஜ் ஆன போன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலையும் அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு, சரி சொல்லு, உண்மையிலேயே எங்க ஃபேமிலியை கொல்ல சொல்லி யார் உங்களை ஹைட் பண்ணது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, காசு வாங்கிட்டு சொன்ன வேலையை செஞ்சு கொடுக்கறதா எங்க வேலை, எங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் தம்பியோட உடம்புல அவர் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவன் வழியில கத்த அவங்க ஹெட்டும் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு கோவமா இருந்தா என்ன வேணாலும் பண்ணு, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பதறிட்டு இருக்க, நான் அந்த பில்ஸை மெல்ட் பண்ணிட்டேன், இன்னும் 7 நாள் அவன் சரியாயிடுவான், அவன் ஃபைட்டிங் ஆறாலையும் பாதிக்கு பாதி அவனுக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, வூல்ஃபெட் மோ ஃபேமிலி தான் எங்களை அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க, இதை விட்டு எங்களுக்கு ஒரு வழி தெரியல, க்ளோன் மிஸ்ல இருந்து 3 சோல்ஜர்ஸை கூட அவங்க உங்களுக்கு எதிராக ரெடி பண்ணிக்கதான் நான் கேள்விப்பட்டேன், திரும்பவும் மோ ஃபேமிலியா, இனிமே ஜியோ ஃபேமிலியை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஜியோயான் ஸ்னேக் குயின் கிட்டையும் அவங்க ஆளுங்க கிட்டையும் இப்ப ஏதோ டீல் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மோ ஃபேமிலியை எங்க ஸ்னேக் எம்பையராலேயே தோக்கடிக்க முடியல, உன் மனசுல நீ ஃபைட் கார்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால தனியால அவங்கள தோக்கடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கண்டிப்பா என்கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் இல்ல, ஆனா என்கிட்ட பிளான் இருக்கு, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவனுங்க கதையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, குயினும் அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ இப்ப நேரா மோ ஃபேமிலியோட கேட்டுக்கு போயிட்டாரு. கதவெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு அவர் அப்படியே அவங்க ஹெட்டை கூப்பிட, அவனும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல, சாகத்துக்கு எதுக்காக இந்த அளவுக்கு அவசரப்படுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி வர, நம்ம ஜியோயான் அவரோட கிரீன் ஃபிளேமை வேக்கப் பண்ணி காட்டுறாரு. மொட்டை அப்படியே சாக்காயிடுறான்.
டேய் நீயா? நானே தான். நான் உனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். கிரீன் ஃபிளேமையும் ஸ்னேக் குயினையும் நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா எங்க ஃபேமிலியை கொல்ல சொன்னது யாருங்கிறத நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்ல, டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு உள்ள கூட்டு போய் பேச ஆரம்பிச்சிடுறான். உண்மையை சொல்லி நீ என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு தேவைலாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்க ஃபேமிலியை கொல்ல சொன்னது யாரு, உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டினா எசன்ஸ் ஃபிளேமும் மெடுசாவும் உனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்ல, உன் டீல் நல்லதா இருக்கு, இருந்தாலும் அவங்க யாருங்கிறத காட்டி கொடுத்து என்னால அவங்கள பகிச்சிக்க முடியாது. அவர் அப்படியே அந்த எசன்ஸ் ஃபிளேமை வேக்கப் பண்ணி அதை ஒரு பாட்டில அடைச்சிட்டு, அப்போ இன்னொரு டீலுக்கு வரலாம், நீ என்ன அவன் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி கொண்டு போ, நானும் அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த பாட்டிலையும் மெடுசாவையும் எடுத்து அப்படியே அவன் முன்னாடி நீட்ட, என்ன யோசிக்கிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட மொட்டையும் அதை அப்படியே வாங்கிக்கிறான். கடைசியா கேக்குறான், உன் பிளான் என்ன, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். டக்குனு அவனுங்களோட ட்ராப் அவர் கால் அப்படியே லாக் பண்ணிக்கிது. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தியா, ஆனா இனிமே உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சிரிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே அசராம நின்னுட்டு இருக்காரு. அவரை தூக்கி இப்ப கேஜ்லயும் அடைச்சு வச்சிடுறானுங்க. ஸ்னேக் லேண்ட்ல இருந்து அவனுங்க கிட்ட மாட்டின ஒரு பொண்ணு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர, நம்ம ஹீரோ, உன் கண்ணில் 3 மாதிரியான கலர்ஸ் இருக்கு, நீ ஸ்னேக் லேண்டை சேர்ந்தவ தானே, உன்ன மாதிரி ஒன்னும் எத்தனை பேர் இங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க லைட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க. எத்தனை பேரா இருந்தா நீ ஏன் அதை பத்தி கேட்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஜியோயான் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த புல்லாங்குழலை எடுத்து இப்ப அவங்க கையில கொடுத்துடுறாரு. அவங்களால அதை நம்பவே முடியல, இது ஸ்னேக் லேண்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோட டக்குன்னு அதை அப்படியே ஒரு கையில இருந்து வாங்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அவங்க அப்படியே அதை ஊதி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. சீஃப் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நீ மோ ஃபேமிலி கிட்ட அடிமையா மாட்டிட்டு இருக்கு, இது உண்மைதான், அதுக்காக சொந்த ஃபேமிலியை மறந்துடுவியா? சீஃப் நீங்களா? அவங்க அப்படியே எமோஷன் ஆயிடுறாங்க. அட வாயை மூடுமா. அவர் அப்படியே அவங்கள ஓரமா கூட்டு போய், கிங்க மீட் பண்ணியா? கிங்கா? யார பத்தி சொல்றீங்க? அவருதான் இப்ப நம்ம கிளானுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுல ஏதோ ஒரு சீக்ரெட்டை சொல்லி அவங்க கையில ஒரு மெடிசனையும் அவர் அப்படியே கொடுத்து அனுப்ப, அவங்க அங்க இருந்து நேரா மோஹெட்டோட ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா எதையோ தேடி பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்ண, உள்ள ஸ்னேக் குயின் அவங்க ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கிறத பார்த்து அவங்க அப்படியே பதறி போயிடுறாங்க. அங்கிருந்த ஒரு பாட்டில் வேற விழுந்துருது. திரும்பவும் அந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டில சரி பண்ணிட்டு இருக்க, மோஹெட்டும் அவனோட அசிஸ்டண்டும் இப்ப அந்த இடத்துக்கு வரானுங்க. கிரீன் ஃபிளேக், உன் கண்ணை என்ன புடநிலையா வச்சிருக்க? அவங்க டக்குன்னு கீழே விழுந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடிடுறாங்க. அவன் அப்படியே அவசரமா போய் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா ஸ்னேக் குயின் இன்னும் உள்ளதான் இருக்காங்க. செகண்ட் டேட், எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு, இவ்வளவு சிம்பிளா கிரீன் ஃபிளேமும் மெடுசாவும் நம்ம கையில கிடைச்சிட்டாங்களா? ஜியோயான் என்ன அவ்வளவு முட்டாளா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இந்த கிரீன் ஃபிளேமை பாரு, இதுல ஏதாவது உனக்கு தப்பா தெரியுதா? இல்ல மெடுசாவை பாரு, இவகிட்ட ஏதாவது இல்ல. ஹெட், ஜியோ ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. அவங்க கடைசி நம்பிக்கை ஜியோயான் மட்டும்தான். அவனையே நம்ம ஃபேன்லோ கிட்ட ஒப்படைக்கும் போது அவரு கண்டிப்பா நமக்கு சிறப்பா செய்வாரு. அதுக்கு இல்ல ஹெட், இவனை நம்ம ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறமா ஃபேன்லோக்கு நம்ம தேவையில்லாதவனா போயிடுவோம். கிரீன் ஃபிளேமை வேற நம்ம அவனுக்கு தெரியாம திருட போறோம். ஒருவேளை அவன் நம்மளை கொன்னுட்டா அவங்க பேசுற எல்லாத்தையும் வெளியேந்து கிரீன் ஃபிளேக் அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் யோசிச்சேன். நாளைக்கு ஜியோயான சோலால் கையில ஒப்படைச்சிட்டு கிரீன் ஃபிளேமை நான் எனக்குள்ள அப்சர்வ் பண்ணிப்பேன். மெடுசாவையும் கொண்டு அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்டலையும் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டானா என்னோட பவர்ஸ் பல மடங்கு அதிகமாயிடும். அப்புறம் அந்த சோலால சேர்ந்தவனால கூட நம்ம கிளானை எதுவுமே பண்ண முடியாது. செகண்ட் டேட்டும் அவர் சொல்றதெல்லாம் ஓரளவு சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த மொட்டை வெளியே இருந்த நம்ம கிரீன் ஃபிளேக்கை உள்ள கூப்பிட்டு, நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோமா? எங்க கிளம்புறோம்? திரும்ப வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என் பவர்ஸ் மொத்தமும் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம திரும்ப வருவோம். அவன் அப்படியே அவங்களை கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஸ்னேக் குயின் அவங்க கிட்ட காட்ட அவங்க அப்படியே சாக்காயிடுறாங்க. கிரீன் ஃபிளேக், நான் ஏன் உன்னை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. அவங்க அப்படியே பயந்துட்டு, ஏன்னா என் கண்ணில் 3 லேயர்ஸ் இருக்கு, அதனால தான் நீங்க எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ உன் அப்பா அம்மாக்கு தான் டைம் சொல்லணும், உன் கண் எனக்கு தேவை, அதனால தான் நான் உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி மாஸ்டர், ஆனா நாளைக்கு எனக்கு அது தேவை, கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே எபிசோட் 30 முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பிளான் தான் என்ன, அவங்க எல்லாரும் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.